இப்போ நீ இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க? வேற என்னை என்னடா பண்ண சொல்கிற? எவ்வளோ நாள் தான் நானும் பொறுத்து பொறுத்து போகிறது? ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் அடக்கிட்டு போக முடியும். சரிடா, பேசி தீர்த்துருக்கலாம்ல, அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? விக்கி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க விக்கி. நான் தான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ஸ்ரீ. ஏன்டா, அவன் என்ன பண்ண உன்ன? அவள் உனக்கு தானே சப்போர்ட்டாக பேசிட்டு இப்போ வரைக்கும் இங்கேயே இருக்கா? அமைதியாருன்னா எத்தனை நாளைக்கிட்ட அமைதியாக இருக்கிறது? மச்சான், இப்போ கோவப்பட்டு என்னாச்சு? ஏதோ சின்ன அடின்றதுனால போச்சு. எதுக்கு தான் அவ்வளோ கோவப்படுறியோ தெரில விக்கி. ஆனால் நீ ரொம்ப கோவப்படுற விக்கி. சும்மா எல்லாம் என்னையே குறை சொல்லாதீங்க. அவங்க மேலே எந்த தப்புமே இல்லையா? தப்பு எல்லாமே அவங்க மேலே தான்டா. ஆனால் நீ இருக்க பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம முன்ன நீ கஷ்டப்படுத்திக்கிறேன்னு தானே கேட்டுட்ருக்கேன். முடியல மச்சான், எவ்வளோ நேரம் தான் நானும் பொறுத்து போகிறது? ஒரு அளவு தான். டேய், என்னாச்சு? எதுக்கா ஸ்ரீ ஃபோன் பண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். டேய், சொல்ல போறீங்களா என்ன ஆச்சு? ஏண்டா, இப்போ உங்களை யார் வர சொன்னதுங்க? உங்களுக்கு தான் என்ன நினைச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன பிரச்சனை? அண்ணா, நானே சொல்கிறேன்னு இருந்துச்சுன்னு. ஸ்ரீ. டேய் விக்கி, நீ வாயை மூடு. ஸ்ரீ, நீ சொல்லு ஸ்ரீ. அண்ணா, எப்பயும் போல இன்னைக்கு எங்கள் அம்மா வந்தாங்க. என்னம்மா, சாப்பிட்டே இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுடி. சரி அத்தை, ஸ்ரீ, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா? ஏன்னா எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலையா? ஆமாண்டி. என்னடா புதுசா இருக்கு? நீ எப்ப இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச? அதெல்லாம் நேத்துல இருந்தே தான். சரி போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் சரி அத்தை, நீ பேசி முடிச்சுட்டு ஃபோன் பண்ண, அப்புறமேட்டு நான் வரேன். சரி நீ போ. இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறானா? ஏமா இது எதுக்கு இங்க வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும்? ஏதோ அவங்க ஏதோ ஒண்ணா பண்றாங்க, விட. அது எப்படி விட முடியும்? அதனால விட முடியாது. என்னவோ பண்ணு போ. சரி ஸ்ரீ, அப்புறம் உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்பா வந்துட்டாரா? இல்லடி, உங்க அப்பா நாளைக்கு நைட்டு தான் வருவாரு. சரிம்மா. ஸ்ரீ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன? விக்கி உனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா? மா, திரும்ப ஆரம்பிக்காத. சொல்லுடி. பிடிச்சிருக்குமா? எனக்கு என்னவோ. இத பாரு, வாயை மூடிக்க. நான் சொல்றது கேளுடி ஒரு நிமிஷம். என்ன? அதான் இப்போ அபாஷனும் ஆயிடுச்சுல்ல, அதுக்கு குழந்தையும் இல்ல. நீ பேசாம அஜயவே கட்டிக்கோயா. வாயை மூடுறியா? ஏன் இப்படி பண்ற? உன்னால தண்ணி சொல்லிட்டு இருக்க. நான் கூட நீ மாறிட்டேன்னு நினைச்சமா, கொஞ்சம் கூட மாறல. ஒழுங்கா இருந்துக்க, இப்பயே சொல்லிட்டேன். ஸ்ரீ, நான் சொல்றது அம்சம் யோசிச்சு பாரு. நல்லா தான் யோசிச்சு பாரு. அவன் கூட இந்த ராணி மாதிரி இருக்கலாம்டி. இங்க மட்டும் என்ன வேலைக்காரி மாதிரியா இருக்கேன்? இங்கே நான் ஜாலியா ராணி மாதிரி தான் இருக்கேன். ஏய் ஸ்ரீ, அம்மா நீ தான் புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்க. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. ஏய் அம்மா, நல்லது தண்ணி சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் கூட நீ மாறிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன அப்படியே தான் இருக்கல்ல? ச்சே, போதும் நிறுத்திடி. எல்லாமே உன் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கே என்ன புரியல, எனக்கு தெரியல. இது நல்லதா? ஆல்ரெடி நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கெடுத்துட்டு இன்னொருத்தவங்க கூட போய் கட்டி வைக்கிறேன்னு சொல்றேன். எப்படி நான் வரட்டும்? உனக்கு அஜய் பிடிக்கல? எனக்கு பிடிச்சிருக்குதான். அதுக்காக எனக்கு விக்கி தான் முக்கியம், சரியா? ஸ்ரீ, நான் சொல்றதை கேளு. இப்போ யாரும் இல்லை வீட்டில். ஒழுங்கா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் சொல்ற மாதிரி அஜய் கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இருப்பேன். எதுக்குமா இப்படி படுத்தி தொலைற? என்ன இப்போ பண்ணிட்டாங்க? உன் நல்லது தானே சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் நல்லதே இல்லை. ஒழுங்கா இருந்துக்க. எப்படியோ மச்சான், நீங்கள் மீட்டிங் நல்லபடியாக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஆமாண்டா, என்னாலாம் அங்கே இருக்கவே முடியல. எப்படி தான் நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கியோ. அப்பா, நமக்குலாம் அதெல்லாம் செட்டே ஆகாது. அதுதான் நீ தாண்டி தங்கம் மீட்டிங்கை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற. என்ன நானா? டேய், நான்லாம் வரவே மாட்டேன்டா. உன்னை யார் விட்டா? மா, பாயை முடிட்டு கிளம்புறியா? என்னடா ஸ்ரீ கத்திட்டு இருக்கா? தெரியலையே மச்சான். சரி வா, போய் பார்ப்போம். ஸ்ரீ, நான் சொல்றது கேளு. ஒழுங்கா என் கூட வா, அஜய் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மச்சான் இது? அவங்க அம்மா தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சா இப்படி பண்றாங்க. அதானே, என்னடா இப்படி பண்றாங்க? போதுண்டா மச்சான், இதுக்கு மேல நல்லா பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மனசுல? ஸ்ரீ. விக்கி, இங்க வா. என்னாச்சு விக்கி? இங்க வான்னு சொன்ன ஸ்ரீ. விக்கி, என்னாச்சு? இங்க பாரு ஸ்ரீ, ஒழுங்கா உங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. விக்கி, என்னாச்சு? ஸ்ரீ, நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டோம். என்ன கேட்டுட்டீங்களா? ஆமா, நான் சொன்னேன். என்ன உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் பொண்ணு நினைச்சதா? ஆண்டி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீங்கள் விடுங்களேன். எனக்கு என் பொண்ணு இவங்க கூட வாழ்றதுல விருப்பமே இல்லை. ஹலோ, அவளுக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருந்தால் போதும். நீங்கள் ஒன்றும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க தேவையில்லை. அவள் என் பொண்ணு. ஆண்டி, இங்கே பாருங்க, நான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி உங்கள் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன். சரி, போனால் போதும் தான், நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். என்னடா, என்ன பண்ணுவா? விக்கி விக்கி, வேண்டாம் விக்கி, பொறுமையாக பேசலாம் விக்கி. என்ன ஸ்ரீ பண்ண சொல்கிற? உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க? எத்தனை நாளைக்கு நானும் பொறுமையாக போகிறது? உனக்காக தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன்.
விக்கி எனக்கு தெரியுது, ப்ளீஸ் விக்கி பொறுமையாக பேசுங்க. ஆண்டி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறதா இந்த பக்கம் வராதீங்க. என்ன வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களை வீட்டுக்குள்ளே விட்டதே பெருசு. விக்கி வேண்டாம் விக்கி. நீ அமைதியே இருறி. என்ன பேசுகிறாங்க அவங்க? ஏன் நீ என் கூட வாழ்றதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நான் என்ன உங்கள் பேச்சு கேட்டு உங்களை விட்டுட்டா போகிறேன், இங்கே தானே இருக்கேன். அப்போது அவங்கள வெளில போக சொல்லு. என் பொண்ணு இல்லாமல் நான் போக மாட்டேன். அம்மா ஏமா அப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்? நீ போமா, நான் விக்கி கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, ப்ளீஸ் போயிரு. என்னடி என்னால் அப்படிலாம் விட்டு போக முடியாது. இன்னொருத்தனால அவன் முன்னாடி லவ் பண்ண பையன் பொண்ணா, அந்த பொண்ணை கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இவங்க இப்படி தானே பண்ணுவாங்க பாரு. குடி சீக்கிரம் இவனே இன்னொருத்த இன்டர்வியூ நிற்கிறானா இல்லையா? ஆண்டி அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என்னடா உண்மையை சொல்லிட்டேன் அப்படியே கடுப்பா இருந்தா? நான் வேணா சொல்றேன் பாரு, இவன் கண்டிப்பா இன்னொருத்த இன்டர்வியூ தான் நிற்க போறான். ஐயா ஐயா என்னப்பா இங்க சத்தம்? ஒரு படிக்கிற பிள்ளைய நிம்மதியா விடுறீங்களா? இவ்வளோ சத்தம் கேட்குது, என்னாச்சுங்க? துர்கா வாய் மூடு கொஞ்ச நேரம். என்னாச்சு சக்தி? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? துர்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ள போ. என்னன்னு சொல்லுங்க. ஏய் ஸ்ரீ அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்களாண்டி. என்ன கூட்டு போறாங்களா? எதுக்கு? சும்மா 2 நாள் தங்கறதுக்கா? நிரந்தரமா. என்ன நடந்தமாவா? ஆண்டி என்ன ஆண்டி பேசுறீங்க? அவ இப்ப நல்லா தானே இருக்கா. பாருங்க அவங்களுக்கு நான் வழக்கு கொடுக்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸ்ரீ நான் சொல்றது கேளு, இந்த குடும்பமும் சரியில்லை இவங்களும் சரியில்லை, ஒழுங்கா வந்துரு என் கூட. என்னம்மா சரியில்லை? எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்க? ஆண்டி மரியாதை கெட்டுரும் ஆண்டி உங்களுக்கு. நானும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக போயிட்டு இருக்காது. என்ன நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன விட்டா ஓவராக பேசுறீங்க? உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்க லட்சணம் நல்லா ஒண்ணு தெரியுது. ஆமா எதுக்கு அவளை கூட்டு வந்து வச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு அந்த சுவாதி பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கா? நாங்கள் எதுக்கோ கூட்டு வந்து வச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன? பாத்தியா இப்பவே உங்களுக்கு கோவம் வருது. எவ்வளவு ஒருத்தி வந்தவளுக்காக. இங்க பாரு சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாருமே இந்த பொண்ணை இங்க வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தோட தான் இருக்கும். நீங்க இருந்தீங்கன்னா ஏமாந்து போய் தான் நிப்ப. சொல்றது கேளு, வா என் கூட. அம்மா அந்த பொண்ணு அவ வந்து எப்படி, நான் உனக்கு எப்படிமா சொல்லி புரியுது? நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன்ல, இங்க வரியா என்கிட்ட பேசுறியா போ. இந்த குடும்பத்தை பத்தி எதுவும் பேசாதான் நான் தான் சொல்லிட்டேன்ல. எப்படி பேசாம இருக்க முடியும்? இது என் பொண்ணு வாழ்க்கை. ஆண்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை தனியாக தங்க வச்சா பிரச்சனை வரும்போது தான் நாங்கள் இங்கே தங்க வச்சிருக்கோம். நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம். இல்லை நாங்கள் இல்லாமல் இவங்க மட்டும் அந்த பொண்ணு இங்கே தங்க வச்சுட்டா இருக்காங்க. நீங்கள் பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அது சரி, வீட்டுக்குள்ள இருக்க உங்களுக்கு என்ன தெரியும்? வெளியில் போய் பாருங்க, உங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இந்த குடும்பத்தில் என் பொண்ணு இருக்கிறதுக்கு நான் விட்டவே மாட்டேன். ஆண்டி போதும் நிறுத்திக்கோங்க. ஊர் என்ன சொல்கிறாங்களோ ஏது சொல்கிறாங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் இங்கே நிம்மதியாக தான் இருக்கோம். எதை பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம். உங்களை மாதிரி இல்லை. அடிச்சு போய் நிறுத்துடா. யாருக்கு தெரியும், உனக்கு கூட இந்த ரூபி பிடிச்சிருக்கலாம். ஆண்டி அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? தயவு செஞ்சு வெளில போ. முடியாதுடி, நீ என் கூட வா. ஆண்டி நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, வேண்டாம், ஒழுங்காக வெளில போயிடுங்க. என்ன முடியாது? என் பொண்ணு அனுப்புங்க, நான் வெளில போகிறேன். நான் போக மாட்டேன். இதோ பாருங்க, நானும் போனா போதுன்னு வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிட்டீங்க, கிளம்புங்க ஃபஸ்ட்டு, கிளம்புங்க. விக்கி இருவிக்கி, நானே பொறுமையாக சொல்லி அமுச்சு விட்டுறேன். போ சொல்லு ஸ்ரீ, போ சொல்லு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணிடுவேன்? உன்னோட ஒழுங்கத்தை பற்றி தான் எனக்கு தெரியுமே. என்ன சொன்னீங்க இப்போ? ஆண்டி மரியாதை கெட்டுறோம் ஆண்டி, ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, வெளில போங்க ஃபஸ்ட்டு. விக்கி விக்கி ப்ளீஸ் விக்கி, கோவப்படாதீங்க விக்கி. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மேலே கை வச்சிருக்கியா? எங்க வெயி பார்க்கலாம். எப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஓ அப்படியா? கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் மேலே கை வைப்பலாம் சொல்கிறேன். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுமா. சி உனக்கு வெக்கமா இல்லையாடி? உன் அம்மாவே அடிப்பேன்னு சொல்கிறா, நீ நின்றுட்டு இருக்க. நீ என்ன பண்ண சொல்கிறேன்? நீ பேசுனது அப்படி. ஆண்டி நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க, எதாவது அப்புறமே பேசிக்கலாம். இப்போ எதுவும் பேசாதீங்க, வாயை மூடுங்க எல்லாரும். என்னமோ எல்லாரும் ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னத்தை நினச்சிட்டு அந்த பொண்ணெல்லாம் கூட்டு நீங்கள் தங்க வச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி நினச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எது சேஃப்னு படுதோ அதை நாங்கள் செய்கிறோம், சரிங்களா? உங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. எங்கள் குடும்ப பிரச்சனை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். உங்கள் குடும்ப பிரச்சனையா? வெளியே தான் எல்லாரும் பேசிட்டு தெரியுறாங்களே, தெரியல. அவங்க என்ன வேணால் பேசி போட்டோம். கொஞ்ச நாளைக்கு எங்களை பற்றி பேசுவாங்களா? அடுத்தது இன்னொருத்தவங்களை பற்றி பேசுவாங்க. எனக்கு மான மரியாதை தான் முக்கியம். ஒழுங்கா என் பொண்ணு அமைச்சிருடா, இன்னும் என் பொண்ணு உன் கூட வாழ மாட்டான். ஆண்டி வேண்டாம், ஒழுங்காக போங்க இங்கேருந்து. அம்மா உனக்கு கெஞ்சி கேட்குறம்மா, தயவு செஞ்சு போமா. முடியாது. போங்கன்னு சொல்கிறல்ல, போறீங்களோ? இப்போ என்ன பண்ணட்டும் உங்களை? விக்கி விக்கி ப்ளீஸ் விக்கி. விக்கி நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்? அமைதியா இரு. என்ன துர்கா, என்ன பேச்சு பேசுகிறாங்க நம்மளை பற்றி? என்ன தெரியும் உங்களுக்குலாம் நம்மளை பற்றி? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நீங்கள் வெளில போங்களேன். இங்கே பாருங்க, ஒழுங்காக வெளில போயிருங்க. அம்மா உனக்கு காலில் கூட உழுவுறம்மா, தயவு செஞ்சு போமா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். போறீங்களா இல்லை? போங்கன்னு சொன்னேன். விக்கி ப்ளீஸ் விக்கி, கோவப்படாதீங்க. இப்போ அவங்க போவாங்களா இல்லைனா? அம்மா ப்ளீஸ்மா. போகிறேன்டா போகிறேன். உங்களுங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க உங்க எல்லாரையும்.
எவ்வளோ ஒருத்தி கூட்டு வந்து வச்சுக்கிட்டு வீட்டில் குடும்பம் நடத்திட்டு இருப்பானுங்க. கேட்டால் இவங்களுக்கு கோவம் வருது. ஆண்டி என்ன உண்மையை சொன்ன கோவம் வருதா? ஏம்மா தாயே, தயவு செஞ்சு நீங்கள் போங்க வெளியில். விக்கி ப்ளீஸ் விக்கி, அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ஏன்டா விக்கி இவ்வளோ கோவப்படுற? என்னடி பண்ண சொல்கிற? எவ்வளோ கேவலமாக நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் நானும் பொறுத்து போகிறது. டேய் அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, ஃப்ரீயாக விடு. போங்கடா. ச்சே, இனிமேல் அவங்க இந்த பக்கம் வரக்கூடாதுடா, அவ்வளோதான். சரி விக்கி, இனிமேல் நானே வரவேன்னு சொல்லிடுறேன். ப்ளீஸ் கோவம் மட்டும் படாதீங்க. சரி ஸ்ரீ, நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுப்போம். இல்லை நான் இங்கேயே இருக்கேன். கையை காட்டுங்க. எதுக்கு? காட்டுங்க, எனக்கு தெரியும். கையை பாருங்க. அதை விடு. அதான் பாவி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? முதல்ல கார்க்கியை கொடு. டேய் விட்ரா, எனக்கு தெரியும் அதில் இருக்க அந்த நைஃப்பில் தானே கிழிச்சிக்கிட்டேன். நல்லா வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு தான் தெரியும். இருக்கா, நீ போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. என்ன இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாண்ணா. டேய் அறிவிக்கிட்ட முட்டை, உனக்காக இப்படி ஒன்றையா நீ கஷ்டப்படுத்திப்ப? வேறு என்ன பண்ண சொல்கிற? அவ்வளோ பேசுகிறாங்க நின்றுக்கிட்ட, நம்மளை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு என்னால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியலடா. மூஞ்சி. சரி விடு, நாளைக்கு நாங்கள் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரோம். இல்லை பார்த்து பேச போகிறீங்களா? அதெல்லாம் யாரும் போகக்கூடாது. டேய் சும்மா தானே போய் பார்த்து பேசிட்டு வரோம். டேய் விடுடா. முடியாது, நம்மளை தானே கேவலப்படுத்திட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் போகிறீங்க? யாரும் போகக்கூடாதுடா. டேய் அவங்க கிட்ட புரிய வச்சுட்டு வரோம்டா. நீங்கள் ஒன்றுத்தையும் பண்ண தேவையில்ல, சரியா? யாரும் போகக்கூடாது சொல்லிட்டேன். என்னை மீறி போனீங்கன்னா அப்புறம் நான் அங்கே இருக்க மாட்டேன். டேய் நான் தான் சொல்கிறேன்ல, போதும். இப்படி விட்டு கொடுத்து போய் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது, தெரிலையா? போதும். இல்லை மச்சான், ஸ்ரீ. இல்லைண்ணா, எங்கள் அம்மா ரொம்பவும் பேசிட்டாங்க. அதுவும் இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் இழுத்து பேசிட்டாங்கண்ணா. ரொம்ப தப்பாக அசிங்கமாக பேசிட்டாங்க. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு நானும் அவங்கள பார்க்காம இருக்கிறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. விடுங்கண்ணா, அவங்களுக்காக என்றைக்கு உண்மையாலுமே மனசு மாறுறாங்களோ அன்றைக்கி வந்து என்னை பார்க்கட்டும். இது வரைக்கும் நானும் அவங்கள பார்க்க போக மாட்டேன், அவங்களும் என்னை பார்க்க வர வேண்டாண்ணா. ஸ்ரீ நீ பாட்டுக்கு எதுவும் முடிவெடுக்காத, எங்களுக்காக யோசிச்சு சொல்லு. இல்லைண்ணா, எங்கள் அம்மா எனக்கு நிறையா பண்ணிட்டாங்க. நானும் உண்மையாலுமே மாறிட்டாங்கன்னு நினச்சி தான் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் தானே தெரியுது அவங்க இன்னும் மாறல. என்னை இன்னும் அஜயை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் வற்புறுத்துறாங்க. என்ன? ஆமாண்ணா, என்னை வந்து அஜய்க்கு கட்டி கொடுக்கறதுக்கு தான் இன்னமும் ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு சாக்குண்ணா. அந்த ரூபி வீட்டில் வந்து இருந்தது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடணும். அவங்க நினச்சபடியே அவங்க அண்ணன் பையனுக்கு என்னை கட்டி வச்சிடணும். அதான் நினைக்கிறாங்க, வேற என்ன நினைக்கிறாங்க? இதை பாருங்கடா, நான் சொல்லிட்டேன். இனிமேல் அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது, அவ்வளோதான். நீங்களும் போகக்கூடாதுடா. அவங்களாம் ஏதாச்சும் இதை என்னைக்காச்சும் தேடி வந்து பேசுனாங்கன்னா அன்றைக்கி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சும்மா உங்கள் வேலைனோ அதை பாருங்கள். எங்கள் ஆஃபீஸில் எத்தனை வேலை இருக்குதுன்னு தெரியும்ல, எத்தனை வேலை பெண்டிங்கில் இருக்குது, போய் அதை பண்ணுங்கள். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? யார் உங்களை வர சொன்னா? நாங்கள் தான் வந்தோம். எப்படி இங்கே வந்து சண்டை நடக்குதுன்னு உங்களுக்கு அங்கே வந்து உள்ளுணர்வு சொன்னுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் தான் விக்கி சொன்னேன். இப்போ என்னடா அதனால? என்ன உனக்கு ஒன்றுனா நாங்கள் தானே வரணும், வேற யார் வருவா? விடு மச்சான், கடுப்பாகுது. பாரு எல்லாம் இந்த ரூபியால தான். அதுக்கு தான் சொன்னேன் அப்போவே அவனையாச்சும் பார்த்து கட்டி வைக்கலான்ட்டு. என்ன கட்டி வைக்கிறியா? ஆமாண்டா, இவன் ஒரு கிறுக்க. காலையிலேருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா மச்சான் பேசுற? நாம மாப்பிள்ளை பார்த்து அந்த பொண்ணு கட்டி வைக்கிறதா? டே அருணண்ணா, நீ என்ன புரோக்கரா? டே மச்சான், எப்படா அந்த போஸ்டிங்க்கு மாறின? சரி சரி போதும், நிறுத்துங்க. சும்மா அப்படியே ஒரு ரெடியாக கலாய்க்காதீங்க. எப்படா மச்சான் உனக்கு இப்பெல்லாம் மூளை வேலை செய்யுது? டேய் நீங்களாம் சிரிக்கிறீங்களே, அது போதும், விடுங்க. மச்சான், டே அருண், நீ இருக்கியே, அவளே இங்கே பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்காளாம், ராக்கியவும் சுவாத்தியவும் பிரிக்கிறதுக்கு. இதில் இவர் வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறாராமா. ஏன்டா, ஏன் இப்படி பண்ணுற? இல்லை மச்சான், அவள் தான் தேவையில்லாமல் ராக்கி தொலை பண்ணுறாளே, அதனால அப்படி சொன்னேன்டா. சரி விடுங்கடா. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன். அண்ணா நீங்கள் இருக்கீங்களே, பார்த்து வைங்க. அப்படி பார்த்து வச்சா மட்டும் என்ன கட்டிக்குவா போகிறா? ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அதையும் சொதப்பி விட்டுருவா. ஆமாம் ஸ்ரீ, நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா வந்ததே வேற மோட்டிவ்க்காக தானே. எப்படி நாம சொல்கிற பையனை கட்டிப்பா? அண்ணா எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? பேசாம இவ ராக்கியை விட்டு யார் கூட போனாலோ அவரை தேடி கூட்டு வந்துட்டா. அதை நாங்கள் யோசிச்சோம் தான். அப்புறம் நமக்கும் இந்த ரம்யாக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் இல்லைண்ணா, துர்கா சொல்கிற மாதிரி கரெக்ட் தான். மேபி அவரையோ இல்லை அவனையோ தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரூபி கொஞ்சம் சைலண்ட் ஆவால. ஹே விளாட்றீங்களா? அப்புறம்
அவ எப்படி சொல்றது அப்யூஸ் பண்றான்னு தான் சொல்லி வச்சிருக்கா ராக்கி கிட்ட. அப்படி இருக்கும்போது அவனை கூப்பிட்டு வந்தா இன்னும் தானே ராக்கி கூட க்ளோஸ் ஆவா. ராக்கி அவளை தானே இன்னும் பாவமா பார்ப்பான். அதானே என்னடி பிளான் போடுறீங்க? டே அண்ணா, நான் சொல்றதை கேளு. அந்த அவனை கூட்டிட்டு வந்து இவன் மேலதான் தப்பு இருக்கு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா, ஆமா அதுக்கப்புறம் ராக்கி அண்ணா அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டார்ல. ஆமா, நான் நல்லா யோசிச்சு பாருங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி இவ சொல்றது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டாலே போதும். ராக்கி அண்ணாவே அவளை வீட்டை விட்டு அடிச்சு தடுத்துருவாரு. ஆமா மச்சான், இவளுங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படின்னா சரி, அவளை அடக்க வேண்டிய ஆளை கண்டுபிடிக்க வேண்டியதான். ஹாய் மை டியர் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யா ராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அருணா சிட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், உங்கள் ஹெல்த் இப்போ பரவாயில்லையா? கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மஹிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேஷன் சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜோனு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், அவங்க 2 பசங்களும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, பரவாயில்ல நல்லா போல்டாக தைரியமாக இருக்கு. அப்படியே இரு, சரியா? சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஷ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜ் சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசக்கி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமுதலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கணி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாதாதேவி சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், ஹாய் நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சாஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், தீபா நிக்கித் சிஸ்டர், யாழ்னீஸ்வரி சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில பேர்லாம் ஹாய் கூட சொல்கிறது இல்லைல்ல, இப்போலாம் திரும்ப புதுசாக பழையபடி அப்பப்போ வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு. அப்புறம் புதுசாக திலா ஃபிட் ஆன்லைன், சாரி சிஸ்டர் உங்களோட நேம் சொல்லுங்கள், புதுசாக உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் நாச்சியா சிஸ்டர், உங்களோட சன் வெட்டிங் முடிஞ்சிச்சா? சாரி கரெக்டான நேரத்தில் விஷ் பண்ண முடியல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுன்னு சொல்லிடுங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக உங்கள் அம்மா தான் விஷ் பண்ண சொன்னாங்க, பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா? என்ன நாச்சியா சிஸ்டர், இப்போ ஓகேவா? அப்புறம் எப்படி போச்சு கல்யாணம்லாம்? சூப்பராக போச்சா? இப்போ ரீசெண்டாக ஹேமமாலி சிஸ்டர் உங்களுக்கு தான் நினைக்கிறேன், உங்களுக்கும் இப்போ தானே ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. எப்படி இருக்குது புது லைஃபு, புது வாழ்க்கை? சரி ஓகே சிஸ்டர்ஸ், பாய். எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஓகேவா? நம்ம எல்லாரும் இதே மாதிரி ஒத்துமையாக கடைசி வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம். பாய் சிஸ்டர்ஸ், டேக் கேர். இந்த சாக்கா வச்சு எப்படியாச்சும் அவளை கூட்டிட்டு வந்தலான்னு பார்த்தா இப்படி மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ எப்படி தான் அவளை கூட்டிட்டு வருது? ஸ்ரீ ஐயோ இவரா? ஸ்ரீ எங்க? அது அவ எங்க அவ? ஏங்க அவ இருக்காம சொல்லு. பூச்சி, இப்போ நீ எதை சொல்றது எதை மறைக்கிறது?